முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் கலைஞர் அவர்களின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற கழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சார கூட்டம். வார்டு 54 நீலிகோணம்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் தலைமையில் சிங்கநல்லூர் பகுதி கழகம் 1 பொறுப்பாளர் எஸ்.எம். சாமி, பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் கே. ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் வட்டக்கழக பொறுப்பாளர் ஆடிட்டர் சசிகுமார் வரவேற்புரையில், தலைமை கழக பேச்சாளர் திருப்பூர் கூத்தரசன், சிங்கை சவுந்தர், கோவை இக்பால், இடிமுழக்கம் நடராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். பின்னர் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த திருமுனை கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் வி. லட்சுமணன், வெங்கடேஸ்வரன், கே. சின்னசாமி, பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன், மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி, பன்னீர்செல்வம், பீளமேடு பகுதி கழகம் 2 பொறுப்பாளர் மா. நாகராஜ், வட்டக்கழக பொறுப்பாளர்கள் சந்திரசேகரன், மா. சிவகுமரன், தனபால், சசிகுமார், பொறியாளர் அணி அமைப்பாளர் நா. பாபு, நிர்வாகிகள் கஸ்தூரி அருண், எஸ்.பி. சம்பத்குமார், திருமுருகன், கந்தசாமி, ஜம்பு, திருநாவுக்கரசு, ஆட்டோ சண்முகம், உட் சிவகுமார், ஒர்க்ஷாப் சிவகுமார், சவுந்தரராஜன், ரங்கநாதன், குகன், ஆயில் வெங்கடேஷ், ராஜேஷ், கணேஷ், மனோஜ், கருப்பசாமி, முருகேஷ், எஸ். ரங்கதுரை, பழனிசாமி, வழக்கறிஞர் எஸ். பிரசன்னா, நன்றியுரை சவுந்தரராஜன், கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி கழக பொறுப்பாளர்கள், வட்டக்கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்தியாவிலேயே கொரோனா நோயாளிகளை மருத்துவமனையில் போய் சந்தித்து ஆறுதல் கூறிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்றேன். 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதிக்குள்ள கோவை வருகிற பொழுது அந்த நில உரிமையாளர்களையும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளையும் அழைத்து வைத்து பேசி அந்த SIHS காலனி மேம்பால பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ற தகவலையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மரதாசி கூலி 4 மணி வேட்டி 42 கடிசன் 52 வயல் 62 ஓட்ட 72 முறை 82 முறை வந்து சின்னி தம்பளா தப்பிட்டு